மாமா இப்ப இப்படி கிடக்குறாரு. என்னால ஒரு முகத்தை கூட பார்க்க முடியல வனிதா. ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அண்ணி, பரமுக்காக பேச போய் தானே மாமாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ணி அவங்கதான் இதை பண்ணிருப்பாங்க, நீங்க உறுதியா நம்புறீங்களா? தெரியல வனிதா, ஆனா மனசார நல்லா கத்தி தீர்த்துட்டு வந்துட்டேன். அப்ப முகத்துல என்னை முழிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் எங்களுக்காக பேச போய் தானே மாமா இப்ப இப்படி கிடக்குறாரு. என்ன நீ உங்க விஷயம் எங்க விஷயம்னு பரமுக்காக தானே பேச போனாரு. இப்போ பரம வாழ்க்கையும் போச்சு வனிதா. அண்ணி, ஆமா வனிதா, பட்ட கஷ்டம் எல்லாமே போச்சு. பரமு ரமேஷ் மேல உசிரிய வச்சிருக்கா. ஆனா எங்க அப்பா பண்ற பிடிவாதத்தினால அவளால நிம்மதியா கூட சாக முடியல. என்ன நீ சொல்றீங்க? ஆமா வனிதா, பரமு ரமேஷ தான் வாழ்க்கைய நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கும் மேல பண செலவுல ரமேஷ தான் புருஷனா நினைச்சிட்டு இருக்கா. அவ அழுத அழிய பார்த்தல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ரமேஷ் திருச்சிக்கு வந்து பரமுதான் கட்டிக்க போறேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒத்து வராது, இந்த மாதிரி ஆசையெல்லாம் வளர்த்துக்காதீங்க, பரமு மனசு இப்படி எல்லாம் கெடுக்காதீங்கன்னு சொன்ன. அதுக்கு ரமேஷ் என்ன சொன்னாங்க தெரியுமா? பரமுதான் என் பொண்டாட்டின்னு சொன்னாங்க. அப்ப கூட இது எதுவும் நடக்கும் நான் நினைக்கல வனிதா. இவங்க எப்ப தட்டு திருப்பி கொடுத்தாங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த விஷயம் எதுவும் நடக்காதுன்னு. ஆனா பரமு அழுத அழுக அவளோட முகம் என் மனசுலயே இருக்கு வனிதா. அவ இப்ப உசுரோட இருக்கானா அது எங்க அப்பா செத்துருவன் பயமுறுத்துறதுனாலதான். இல்லடா செத்துருவா, பரமு செத்து போயிடுவா வனிதா. ஏற்கனவே என் அண்ணனை பறி கொடுத்துட்டேன். இப்போ என் அப்பாவோட பிடிவாதத்தினால என் தங்கச்சியும். அவ மனசுல ஏற்கனவே சாகணுன்ற எண்ணம் வந்துருச்சு. இப்போ மாமா பரமுதான் என் மருமகன் சொன்னாரோ நான் ரொம்ப நம்பினேன். மாமா இருக்காரு, பரமு வாழ்க்கையை காப்பாத்திடுவாருன்னு. ஆனா இப்போ மாமாவும் எப்படி இருக்காரு? போச்சு, பரமு காலம் முடிச்சு போச்சு. அவ்வளவுதான் வனிதா, இனி நான் காலம் முழுக்க அனாதைதான். என்ன நீ பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? அப்பாவுக்கு உடம்பு முடியல என்ன? அங்கதான் பெரிய மாமா கோபியாத்தான்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் பரம மேல பிரியம் இல்லையா என்ன? அவங்களுக்கு எல்லாம் பரம மேல பிரியம் இல்லைன்னு சொல்ல வனிதா. ஆனா எங்க அப்பா தான் அவங்க எல்லாரையும் எதிரியா நினைக்கிறாரு. அதுக்கும் மேல மாமாவுக்காவது பரிசம் போட்ட பொண்ணு பரம என் வீட்டு மருமகன்னு ஒரு உரிமை இருக்கு. ஆனா அவங்களுக்கு எதுவுமே இல்ல வனிதா. இல்ல நீ, எனக்கு கோபியாத்தனை பத்தி நல்லா தெரியும். அவர் இதை லேஸ்ல விட மாட்டாரு. அண்ணன் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு முரட்டுக்காரனோட சண்டை போட்டு என்ன ஆக போகுது? என் தங்கச்சி இப்ப காத்துட்டு இருக்கிறது கடைசி நிமிஷத்துலயாவது ரமேஷ் தான் கழுத்துல தாலி கட்ட மாட்டானாங்கிறதுக்காக தான். அது மட்டும் நடக்கல, பரம கண்டிப்பா செத்துருவா. வாடா, சீக்கிரம் வந்து தொலைடா. என்னம்மா? ஏண்டா இந்த டேயர் வந்துட்டானடா? இப்பதான் பேசுனேன், வந்துட்டு இருக்கானா? அந்த இளவடத்தவனுக்கு இன்னைக்கு நான் சனியை பிடிக்கணும்.